கடகராசிக்காரங்கனாலே பாசத்தின் உருவம் தாங்க. பிறருக்காக வாழ்கிற இயல்பும் மனதின் ஆழத்துலேருந்து வரக்கூடிய அக்கறையும் இவங்களோட அடையாளங்க. குடும்பத்தை வலுவாக அணைக்கிற தூணாக இருக்காங்க. மனசோட ஆழத்தில் எவ்வளோதான் இவங்க சோகம் வச்சுட்டு இருந்தாலும் வெளியில் அதெல்லாம் காட்டிக்காம புண்ணையோடு இருக்கிற மென்மையான ஆளுங்க. இன்னும் நுட்பமாகவும் செயலில் மென்மையும் எப்போதும் இருக்கும். ஆனால் தேவையான சமயத்தில் இவங்களால வெறித்தனத்தையும் காட்ட முடியுங்க. தாய்மையின் தன்மை கொண்ட இவங்க எப்போதும் பாதுகாப்பு தேடுறவங்களாகவும் அடுத்தவங்களுக்கு பாதுகாப்பு தர்றவங்களாகவும் இருக்கிறாங்க. அமைதியை விரும்புகிறவங்க ஆன்மீக உருவம் கூட இவர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் நிதானமாக நகர்ந்து உறுதியுடன் வெற்றி அடையக்கூடிய வலிமை கொண்டவர் தாங்க கடகராசிக்காரங்க. அவர்களுக்கான பொது பலனை இந்த காணொலியில் பார்க்கலாம். நடப்பு காலம் உங்களோட மனசளவில் உற்சாகப்படுத்துங்க. பழைய குழப்பங்கள் விலகி தெளிவான முடிவுகள் உருவாகும். நீண்ட நாட்களாக தவிக்க வச்ச சில பிரச்சனைகள் இப்போ தீர்வு காணுங்க. உங்கள் ஆழ்மனது சிந்தனைகள் நல்ல முடிவை கொடுக்கும். உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து பிரமிக்கக்கூடிய நாள் வந்துட்டுங்க. புதிய நபர்களுடன் தொடர்பு கொண்டு நம்பிக்கையுடைய நட்புகள் உருவாகுங்க. உங்கள் சிரத்தை பொறுமை பல இடங்களில் பாராட்டப்படுவீங்க. மனநிலை சீராக இருக்கும். தீர்மானங்கள் தெளிவாக எடுக்கப்படுங்க. கடகராசிக்கான கல்வி சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாங்க. மாணவர்களுக்கு கவனத்தை திரட்ட வேண்டிய அவசியம் உள்ளதுங்க. பழைய படிப்பு திட்டங்களை இந்த காலகட்டத்தில் புதுப்பிக்க வேண்டியதாக இருக்குங்க. அதிக சுவாரஸ்யம் இல்லாத பாடங்களை கூட இப்போது பிடிக்க ஆரம்பிக்கும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் வழக்கத்தை விட அதிகமாக தேவைப்படுங்க. குழப்பங்களை தவிர்க்க திட்டமிடல் முக்கியம். நட்பு வட்டாரத்தில் உங்களை சில பேர் திசை திருப்பலாம். ஆனால் கவனமாக இருங்க. மெதுவாக சென்றாலும் நிறைவான பயணம் காத்துட்ருக்குங்க. உத்தியோகத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வேலை வாய்ப்பின் அமைதியான முன்னேற்றம் பெரியுங்க. முன்னதாக இருந்த குழப்பங்கள் நிலைகள் மாறி தெளிவு ஏற்படும். உங்கள் பொறுத்தை நேர்த்தியாக கையாள்வது உங்களுக்கு உயர்வை கொடுக்குங்க. புதிய திட்டங்கள் உங்கள் மேல் நம்பிக்கையுடன் கொடுக்கப்படலாம். பழைய வேலைவாய்ப்பு முயற்சிகள் இப்போது வெற்றி பெறும். அலுவலக நட்பு வட்டத்தில் நம்பிக்கை இடம் இருக்குங்க. குழுவோடு பணிபுரியும் நேரம் ஒத்துழைப்பும் தேவைப்படும். திடீர் வேலை பொழு நெருக்கடி தரலாம், ஆனால் சமாளிக்க முடியுங்க. பொருளாதாரத்தை பற்றி பார்க்கும்போது பொருளாதார நிலையில் சமநிலை தேவைப்படும். முன்னதாக ஏற்பட்ட செலவுகள் சற்று சுவையாக இருக்கலாம், ஆனால் வருமானம் பூர்ணமாக இல்லைன்னு நிர்வகிக்க முடியாதுங்க. சிலருக்கு பழைய கடன்களை திருப்பி செலுத்துறதுக்கு வாய்ப்பு உருவாகும். தோழர்களால் உறவினர்களால் நிதியுதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடு பண்ண வேண்டாங்க. திட்டமிட்டு செலவழித்தால் குழப்பங்களை தவிர்க்கலாம். புதுசாக ஒரு வருமான வாய்ப்பு வந்தாலும் அதில் உங்களுக்கு தெளிவான ஆய்வு தேவை. அதை பார்த்துக்கிட்டு பண்ணுறது தாங்க ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர்களிடமிருந்து வர வேண்டிய உங்களுக்கு தொகையெல்லாம் இப்போ வந்து சேரும். பொருளாதாரத்தில் மெதுவான முன்னேற்றம் உங்கள் மன அமைதிக்கு வழிதரும். உறவுகளை பற்றி பார்க்கும்போது உறவுகளில் பார்த்தீங்கன்னா மென்மை பரிவு நிறைந்த நேரம் இதுங்க. மன வாழ்க்கையிலும் புரிதல் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்கள் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். சிலருக்கு குடும்ப விரோதங்கள் முடிவுக்கு வரலாம். சின்ன சின்ன மன வேறுபாடுகளை மீறி சந்தோஷத்தை தேடுவீங்க. துணைவர் உங்கள் பக்கம் நிற்பாங்க. பிள்ளைகளோட முன்னேற்றம் மகிழ்ச்சி தருங்க. தாயாரின் ஆசீர்வாதம் வாழ்க்கையை செழிக்க செய்யும். பார்த்தாலே பிடிக்கும் உறவுகள் சில இந்த வாரம் உருவாகலாம். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வருதுங்க. புதிய சந்தர்ப்பங்கள் வழியாக லாப வாய்ப்பு கூடும். முந்தைய திட்டங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். பரஸ்பர நம்பிக்கையில் கொண்ட பங்காளிகள் மூலம் முன்னேற்றம் தெரியும். முடிவெடுக்கும் திறன் சோதிக்கப்படும், ஆனால் வெற்றி பெறலாம். சந்தை நிலவரத்தில் சற்று மாற்றம் ஏற்படலாங்க. அதற்கேற்ப செயல்பட வேண்டும். சிலருக்கு கூட்டு தொழில் வாய்ப்பு ஏற்படும். புதிய முதலீடு செய்ய திட்டமிடுவர்கள் சற்று பொறுமையுடன் செல்ல வேண்டியது அவசியங்க. ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப குழப்பமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடு பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். அதிகப்படியான முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு நிதானமான முடிவு தான் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது உடல் நலம் சீராக இருக்குங்க. சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். அது வேலை பளு மன அழுத்தம் கூட இருக்கலாம். நல்ல தூக்கம் இல்லாதனால கூட சோர்வு ஏற்படும். சோம்பல் உணர்வு மன அழுத்தம் சேர்ந்து செயல்திறனை குறைக்க வாய்ப்பு இருக்குது. மீதான சக்தியை திரும்ப பெறணும் அப்படின்னா சில யோகா தியானம் செய்வது நல்லதுங்க. உடல் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மருத்துவரோட ஆலோசனையை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. சந்திராஷ்டமத்தை பற்றி பார்க்கும்போது இந்த நாட்களில் மன நிம்மதி குறைவாக இருக்கலாங்க. உங்கள் செயலில் தெளிவு இருக்கலாம், ஆனால் குழப்பம் அதிகமாக இருக்கும். திடீர் செலவுகள் ஏற்பட்டு கவலை தருங்க. உடல் சோர்வும் மன அழுத்தமும் ஒரு சேர தாக்குங்க. தொடர்ந்து அமைதியுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது பரிந்துரை செய்யப்படுகிறது. கல்வி வேலை குடும்பம் என எல்லாவற்றிலும் பொறுமை தேவைப்படுது. புதியவர்களுடன் வாதத்தில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர நமஸ்காரம் பண்ணுறது நன்மை தருங்க. சோம்பல் மன அழுத்தம் குறைய தூய மனதுடன் கோவிலுக்கு செல்வது நல்லது. சந்திர மந்திரம் ஒரு முறை சொல்லலாம். திங்கட்கிழமையில் வெள்ளை வஸ்திரம் அணியலாம். நவகிரக வழிபாட்டில் சந்திர பகவானுக்கு முதன்மை கொடுக்கலாம். சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப அமைதியாக இருக்கும். எதையுமே சுலபமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நட்சத்திர பலனை பற்றி பார்க்கும்போது புனர்பூசம் பழைய முயற்சிகள் இப்போது வெற்றியாகும். பூச நட்சத்திரத்துக்கு பணியில் பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு. ஆயில்யம் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி. ராசிக்காரர்கள் இது மெதுவான முன்னேற்றமாக இருந்தாலும் ஒரு நிலைத்த முன்னேற்றத்துக்கான காலம்தான். உங்கள் மென்மை பலமாக முடிவுகளுக்கு வழிகாட்டும். உறவுகள் வலுப்பெறும். பொருளாதாரம் சீரடையும். மனதில் அமைதி வரும்.
வாழ்க்கையில் ஒரு அமைதியான பாதையை நோக்கி பயணிக்கும். உங்களோட பாசமும் பொறுமையும் தான் இந்த வாரத்தோட உங்கள் வெற்றிக்கான ரகசியம். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.